இந்த மாதிரி நிலச்சரிவு ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் ஜாஸ்தியா இருக்குது அப்படிங்கிற பட்சத்துல இந்த நிலச்சரிவுகள் எங்கெல்லாம் அதிகமா ஏற்பட வாய்ப்பு இருக்குதோ அந்த இடத்தையெல்லாம் ஸ்பெஷலா ஒரு மேப் மாதிரி வந்து பண்ணி வைக்கணும். எந்த மாதிரினா ஒரு குறிப்பிட்ட நிலப்பகுதி இந்த அளவுக்கு மழை பெஞ்சாதான் தாங்கும், அதுக்கு மேல மழை பெஞ்சதுன்னா அந்த நிலப்பகுதியில ஒரு நிலச்சரிவு ஏற்படுறதுக்கான வாய்ப்பு ரொம்பவே ஜாஸ்தி அப்படிங்கிற மாதிரி பக்காவா மேப் பண்ணி வைக்கணும். அதே மாதிரி இந்த பகுதியிலெல்லாம் எக்காரணத்தை கொண்டும் கட்டுமானங்களுக்கு இந்த குவாரி மாதிரியான விஷயங்களுக்கு அனுமதி கொடுத்துடவே கூடாது அப்படிங்கிற ஒரு கருத்தை முன்வைக்கிறாங்க. யோசிச்சு பாருங்க, இப்ப வயநாடு பாத்தீங்கன்னா நிலச்சரிவு அதிக அளவுக்கு ஏற்படுறதுக்கு வாய்ப்புள்ள ஒரு பகுதின்னு சொல்லி அந்த கமிட்டியே வந்து ரிப்போர்ட் பண்ணியிருந்திருக்காங்க. ஸோ அப்போ முன்னாடியே வந்து இதை கரெக்டாக மேப் பண்ணி இந்த அளவுக்கு மழை பெஞ்சாதான் இந்த இடம் தாங்குங்கிறத இது பண்ணி வச்சிருந்தா ஸோ ஆட்டோமேட்டிக்கா ஓகே இன்னைக்கு வந்து இவ்வளவு மழை பெய்ய போகுது, அதனால இங்க இருக்கக்கூடிய மக்களை எல்லாம் நம்ம வேற இடத்துக்கு சேஃபா மூவ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி கேரள அரசாங்கம் நடவடிக்கை எடுத்திருக்க முடியும். ஆனா அந்த எந்த ஒரு விஷயத்தையுமே கேரள அரசாங்கம் இது வரைக்கும் பண்ணல. ஸோ அதனால அட்லீஸ்ட் இந்த முறையாச்சும் இந்த கமிட்டி சொன்னதையெல்லாம் கேட்டு அந்த மாதிரி ஒரு மேப் அப்படிங்கிறத ப்ரிப்பேர் பண்ணி வைங்க. அடுத்த முறை இந்த மாதிரி கனமழை பெய்ய வாய்ப்பு இருக்குதுங்கும் போதே முன்கூட்டியே அந்த பகுதியில் வசிக்கக்கூடிய மக்களை எல்லாம் வெளியேற்றிடலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சஜஷன் அப்படிங்கிறத கொடுக்குறாங்க. ஸோ கண்டிப்பா இந்த சம்பவத்துக்கு பிறகு கேரள அரசாங்கம் இந்த விஷயத்தையெல்லாம் பத்தி நல்லா யோசிப்பாங்க அப்படிங்கிறத நம்ம நம்பலாம். ஸோ நீங்க என்ன நினைக்கிறீங்க, உங்களோட சஜஷன் என்ன, இந்த மாதிரி ஒரு சம்பவம் இனிமேல் ஃபியூச்சர்ல நடக்காம இருக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ஸ் சொல்லுங்க. நன்றி. எங்கள் டெலிகிராம் சேனல் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம், இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. ரொம்ப முக்கியமான செய்திகள் அதில் பகிரப்படும். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதன் மூலமாக எங்களுடைய வீடியோஸ் இன்னும் நிறைய பேர்த்துக்கு போய் சேரும். முடிஞ்சா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கிட்டையும் நிறைய ஷேர் பண்ணிக்கோங்க. இது எங்களுடைய உழைப்புக்கு நீங்கள் கொடுக்குற ஒரு ரிவார்டாக இருக்கும். நன்றி.